இத்தாலி நாட்டில் உள்ள உலக அதிசயங்களில் ஒன்றான பைசா கோபுரம் பாதுகாப்பு காரணங்களுக்காக பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு மூடப்பட்ட தினம் இன்று. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு உங்களின் பார்வைக்காக. ஒரு மனிதனோ அல்லது ஒரு பொருளோ சாய்வாக இருந்தால் அதனை நாம் கோணை என்று கூறுவது வழக்கம். ஆனால் சாய்ந்து கொண்டே உலக புகழ் பெற்றது இத்தாலியில் உள்ள சாயும் கோபுரம் என்றழைக்கப்படும் பைசா கோபுரம்தான். உலக அதிசயங்கள் ஒவ்வொன்றும் தனி சிறப்பு கொண்டது. அந்த வகையில் இத்தாலி நாட்டில் உள்ள பைசா கோபுரம் அங்குள்ள பைசா பேராலயத்தின் மணி கோபுரமாகும். இந்த சாயும் கோபுரம் 1173ஆம் ஆண்டு கட்டுமான பணியை தொடங்கும் போது நேராக நிற்பதற்காகவே கட்டப்பட்டது. ஆனால் அந்த கோபுரத்தின் ஆசை போலும் தனி சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ அது தானாகவே சாயும் தன்மை கொண்டு சாயும் கோபுரமாக உருவெடுத்தது. சுமார் 14,500 டன் எடையும் 183 அடி உயரமும் கொண்ட பைசா கோபுரத்தின் வயது 839 ஆண்டுகள். ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் 10 லட்சம் பயணிகள் இதனை பார்வையிட்டு செல்கின்றனர். 7 அடுக்குகளை கொண்ட பைசா கோபுரம் 297 படிக்கட்டுகளை கொண்டது. இந்த கோபுரம் வெறும் 10 அடி அஸ்திவாரத்தில் மட்டுமே அமைந்துள்ளது. மேலும் இவ்வளவு எடையை தாங்கும் அளவிற்கு இந்த இடத்தின் மண் வலுவானது அல்ல என்பதே கோபுரத்தின் சாய்வதற்கான காரணங்களாக சொல்லப்படுகிறது. இத்தாலி அரசாங்கம் பைசா கோபுரம் விழுந்து விடாமல் பாதுகாக்க உதவும்படி 1964ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரிக்கை விடுத்தது. அதன்படி யுனெஸ்கோ அமைப்பும் இந்த கோபுரத்தை பாதுகாக்கும் பணியை கடந்த 1989ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டது. இதனால் 1990ஆம் ஆண்டு இதே நாளில்தான் இந்த கோபுரம் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. எனினும் புனரமைப்பு செய்யப்பட்டு 5.5 டிகிரி சாய்ந்திருந்த இந்த கோபுரம் தற்போது 3.9 டிகிரி சாய்வு நிலைக்கு நேர் செய்யப்பட்டுள்ளது. இந்த முயற்சியால் இன்னும் 200 ஆண்டுகளுக்கு உலக அதிசயங்களில் ஒன்றான பைசா கோபுரத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது என்பது நமக்கு நிம்மதி அளிக்கும் செய்தியாகவே உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் அகிலன்.